ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனலில் எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக தான் வந்து நியூஸ் போடுவேன். பட் ஆனால் இன்னைக்கு சரி ஒரு 26th இண்டிபெண்டன்ஸ் டே லீவுன்றதால ஸோ ஃபோன் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற ரீசனுக்காக நான் ஃபோன் ரிவ்யூ பண்ணுறேன். பட் ஆனால் இந்த சேனல் முழுக்க முழுக்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான சேனல். ஸோ இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசு இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எனக்கு தெரியாது, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை பார்த்தீங்கனாலே போதும். உங்களுக்கு பாதி ஸ்டாக் மார்க்கெட்டோட விஷயத்த வந்து அதில் நான் சொல்லிடுவேன். ஸோ அதே மாதிரி நான் என்ன ஸ்டாக் பை பண்ணுறேன், நான் எவ்வளோ வந்து இதில் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதே தான் நான் வந்து உங்ககிட்டயும் சொல்ல வரேன். நான் மட்டும் சம்பாரிச்சா பார்த்தாது, என் மக்களும் சம்பாதிக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட யூடியூப்பை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு டெய்லி நியூஸை நான் போடுறத பாருங்கள். நான் எதை பை பண்ணுறேன்னு பாருங்கள். ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முழுசா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு ஃபோனு, அதாவது 2026 டெஸ்ட் பண்ணதில் நல்ல ஒரு பிக்கில் இருக்கிற ஃபோன், அதாவது பீக்கில் நல்ல ஒரு டாப் பிக்ஸ் ஃபோனை வந்து பார்ப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோனாக நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோனாக இருக்குது. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதோட ரிவ்யூ எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போது ஒன் பை ஒன்னாக ரிவ்யூ பார்த்துட்டு அதோட ரேட்டையும் செக் பண்ணுவோம் இந்தியன் மணிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டாப் 1ல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஓவரால் அப்படின்ட்டாங்க. ஸோ உலகத்திலேயே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸை தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. எதுக்கான விஷயத்த வந்து ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து ரீசன் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே சைஸ் என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னா 6.9 இன்ச் வந்து ஓஎல்இடி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு பிக் சைஸான ஒரு ஃபோனாக தான் இருக்கும். அதே மாதிரி சிபியூவோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா A19 ப்ரோ அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஐஃபோனோட ஓன் ப்ராசஸர். ரேம் வந்து நான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரேம் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகலாம். அதே மாதிரி ஸ்டோரேஜ் எக்ஸ்டெண்டபிள் அப்படின்றத வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப் டு 2 TB வரைக்கும் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்டெண்டபிள் இதில் கிடையாது. அதாவது நீங்கள் இந்த எஸ்டி கார்டு போடுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதில் பண்ண முடியாது. ஒன்லி இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து ஐஃபோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேமரா தான் மெயின் வந்து லுக்காக இருக்கும். ஸோ அதில் வந்து இவங்க காம்ப்ரமைஸே பண்ணல. 48 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு 4x இன்ட்டு ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணிங்கனாலும் ஒரு கிளியரன்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 18 மெகா பிக்சல் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8.22 கிராம்ஸ் வந்து இது வந்து வெயிட் வந்து இருக்குது. பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த செகண்டில் இருக்கிற டாப் 2ல இருக்கிறத விட இது பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. 17 hours 54 minutes வந்து இது வந்து பேட்டரி லைஃப் பேக்கேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இது எதுக்காக வாங்கணும், ரீசன் டு பை, நான் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டிசைனில் ஐஃபோனில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிசைனில் இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோட ப்ராசஸர் A19 ப்ரோ அப்படின்ற ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதால இது வந்து ஒரு நல்ல ஒரு குட் ப்ராசஸராக இருக்கும், நியூ ஜென்னுக்கான ப்ராசஸராக இருக்கும். அதே மாதிரி வேப்பர் கூலிங் பேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப வந்து ஹீட் ஆகுறத வந்து இது தடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பிரைட்னர், அதாவது லெஸ் ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே, அதாவது உங்கள் கண்ணுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக ஓரளவுக்கு டிஸ்பிளே வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமா இதில் வந்து பை பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஸ்மார்ட் சென்டர் ஸ்டோரேஜ் ஃப்ரம் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலில் கேமரா கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு வந்து எடுக்கும்போது ஒரு கிளியரன்ஸாக ஒரு ஆங்கிள் வந்து செட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த ஃபோனில் வந்து அமையும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த ஃபோனை வாங்குவேனா, இல்லை வாங்குறதுக்கான இவ்வளோ ரீசன் இருந்தாலும் வாங்கக்கூடாதுன்றதுக்கு 1-2 ரீசன் இருக்கணும்ல. ஸோ அதுக்கான ரீசனாக தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஐ ஃபியூச்சர் வந்து சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் யாருனா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ, இல்லை சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட் யாருனா யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட ஃபோனை வாங்கி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி
கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 16 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது 17 ப்ரோ வந்து ரொம்ப தின்னா இருக்கு. அதாவது கிரேட்டர் தென் தின் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இதோட 2 மைனஸ்ன்னு சொல்லணும். மிச்சப்படி எல்லாமே இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம். நம்ம இந்தியன் மணிக்கு இதோட ரேட் என்ன வருது பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 லட்சம் வந்துருது. ஸோ இந்த 1,50,000 லட்சம் வந்து இதில் யூஸ் பண்ணி நீங்கள் வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா வாங்கிக்கலாம். பட் ஆனால் 1,50,000 லட்சத்துக்கு இதை நான் வாங்குவேன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு மாடை நம்ம வாங்குறோம் அப்படின்னா 1,50,000 லட்சம் கொடுத்து நம்ம ஒரு மாடை வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அதோட குட்டி போட்டு நம்மளுக்கு 3 லட்சமா மாறிடும். பட் ஆனால் இந்த 1,50,000 லட்சத்துக்கு ஐஃபோனை வாங்கிட்டு அடுத்த வருஷம் இது 50,000 ரூபா வேல்யூ குறைஞ்சிரும். ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணி வாங்குங்க. காசு இருக்குன்றவங்க கண்டிப்பாக இதை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் காசு இல்லாமல் இஎம்ஐ போகிறவங்க கண்டிப்பாக இதை வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ செகண்ட் ஒன் என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா த பெஸ்ட் கேமரா ஃபோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னதுடா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டில் வந்து சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா அப்படின்ற ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. 4.5% ரிவ்யூ வச்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. பெஸ்ட் கேமரா ஃபோனுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே இன்ச் வந்து 6.9. ஐஃபோன் 17 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 1 இன்ச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. OLED நல்ல ஒரு 120 GHz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கானுங்க. அது ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே மூவிங் ஃபாஸ்ட் இருக்கும். அதே மாதிரி CPU, அதாவது ப்ராசஸர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா Snapdragon 8 Elite அப்படின்றத வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 12 GB ரேம் வரைக்கும் இது வந்து நல்லா இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்டெண்டபிள் கிடையாது. ஜஸ்ட் 12 GB ரேம் வந்து ஸ்டார்டிங்கே நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபோன் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இதோட ஸ்டோரேஜ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டபிள் அப்படின்றது கிடையாது. இதில் வெறும் ஸ்டோரேஜ் மட்டும்தான். இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 1 TB வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் பேக்கப்பாக இருக்கும். ஸோ இதோட ஃபோன் ரிவ்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேமராவை பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இந்த கேமராவை தான் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு கூட இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த ஃபோன் பேசும்போது இந்த கேமரா மினுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த கோல்டு கலர்லாம் வாங்குறாங்க. அதெல்லாமே வந்து பார்க்கவே ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. பட் ஆனால் ஆண்ட்ராய்ட் ஃபீலிங்ஸ் இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு டாப் நாச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐஃபோனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் ஓகே, பட் ஆனால் ஆண்ட்ராய்டுக்கு இந்த ஃபோன் வந்து டாப் நாச்சாக இருக்குது அப்படின்றத தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். அதே மாதிரி இதை வந்து நான் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட் வந்து செம்மையாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸில் வந்து நீங்கள் வந்து ஏஐ வச்சு ரொம்ப அதில் வந்து நிறைய விஷயத்த வந்து ஹெட் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய விஷயத்த வந்து அதில் மாற்றி பண்ணலாம். அதெல்லாமே இந்த ஏஐ வந்து இம்ப்ரெசிவ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதோட ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். கேமராஸ் வந்து இன்னும் நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயத்துக்காக இந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்கணும்னா வாங்கலாம். அதே மாதிரி இந்த ஃபோன் எனக்கு வேண்டாம், எதுக்கு இதை வாங்கிட்டு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான விஷயமும் இங்கே கொடுத்துருக்காங்க. அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ரேட்டுக்கு வந்து இதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இல்லை. நோ QI2 மேக்னெட் பில்டின் அப்படின்னா நீங்கள் இந்த ஐஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி சார்ஜர் போடுறதுக்கான ஒரு மேக்னெட்ன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதை வச்சு சார்ஜர் பண்ணுவாங்க இன்பில்டாக. அது வந்து இதில் இல்லை. அது ஒரு பெரிய மைனஸாக வந்து இங்கே பார்க்கப்படுது. அதே மாதிரி வந்து எஸ்பின் லூஸ் ப்ளூடூத் அப்படின்றது வந்து இங்கே வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்ப்போம். ஐஃபோன் 17 பார்க்கும்போது 1,50,000 லட்சம் வந்துச்சு. இது வந்து 1,23,000 வருது. ஸோ இதுதான் இதோட பர்ஃபார்மன்ஸ். இந்தியாவோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1,23,000 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இதை வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இதோட ரேட்டு. அடுத்ததா என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கூகுளோட பிக்சல் தான் வருது. இதை வந்து என்ன சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா பெஸ்ட் அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேல்யூ இருக்கு. பட் ஆனால் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு இந்த ஃபோனில் அப்படின்றது தான் இதில் வந்து சொல்ல வராங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட நேம் என்னன்னா கூகுள் பிக்சல் 9a அப்படின்றது தான் த பெஸ்ட் ஃபோன் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோனையும் சாம்சங்கையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னது தான். 6.3 inches OLED தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 GHz கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டு. அதே மாதிரி இதோட ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா டென்சூர் G4 அப்படின்றத வந்து இங்கே வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம். புது ப்ராசஸர், அவங்களோட ப்ராசஸர். பட் ஆனால் இந்த ப்ராசஸர் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ரிவ்யூவில் பார்ப்போம். அதே மாதிரி இதோட இன்டர்னல் ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 GB, ஸ்டோரேஜ் வந்து
128 அண்ட் 256 ஜிபி வந்து ஸ்டோரேஜாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இதோட எக்ஸ்டெண்டபிள் ஸ்டோரேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இதில். அதே மாதிரி ரேர் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 48 மெகா பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 13 மெகா பிக்சல் வந்து வைல்டு, அதாவது ஒரு அல்ட்ரா வைடு வந்து இதில் வந்து எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 30 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாம்சங்கையும் ஐஃபோனையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் டிஸ்பிளே வந்து கம்மியாக இருக்கிறதால இருக்கலாம். அதே மாதிரி இதோட பேட்டரி லைஃப் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 13 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் பகல் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதேமாதிரி வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 6.6 வந்து இது வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம்தான். அதே மாதிரி இதோட ப்ரைஸை பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ரீசன் நான் எதுக்காக வாங்கணும் இல்லை எதுக்காக வாங்கக்கூடாதுன்றதை பார்ப்போம். ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குட் ப்ரைஸில் இருக்குது அப்படின்றதுக்காக இதை வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரைட் டிஸ்பிளே, நல்ல ஒரு இன்க்ரெடிபிள் பிரைட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மங்களா கண்ணு தெரியுது, இல்லை வந்து உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த பார்க்க முடியாது அப்படின்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா ஃபோன்லையுமே வந்து 3 வருஷம் தான் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்க, செக்யூரிட்டி பேச்சஸ் எல்லாமே கொடுப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து 7 இயர்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ளஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுக்கறதால ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஃபோனை வந்து நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. ஏன் அப்படின்னா 7 வருஷம் வரைக்கும் அந்த பேட்ச் அப்டேட்டோ இல்லை வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 7 வருஷம் வரைக்கும் அந்த ஃபோன் வந்து தரமான ஒரு ஃபோனாக இருக்கணும்ல. ஸோ அதுக்கான பில்டை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். எனக்கு இந்த ஃபோன் வேணாம்ப்பா, நல்லாவே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான விஷயம் வந்து போரிங் லுக்கிங் டிசைன். இவங்க வந்து கொடுக்குற டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, பெருசாக வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெமினி அப்படின்றத வந்து இவங்க வந்து 1 மந்த்துக்கு மட்டும்தான் ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும்தான் இதோட டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அதாவது லுக்கிங் வந்து நல்லா இல்லை, ப்ளஸ் வந்து ஏஐ ஜெமினி வந்து இவங்க வந்து 1 மந்த்து தான் ஃப்ரீ கொடுக்குறாங்க. அவங்களோட ஓன் ஜெமினி, அதாவது அவங்களோட ஓன் ஏஐ ப்ராடக்டே வந்து இவங்க கொடுக்காதது வந்து இங்கே வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 வருது, அரௌண்ட் 39,500 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இதை வந்து செல் பண்ணுறாங்க அமேசானில். வேணுன்றவங்க இதை வந்து பை பண்ணலாம். இதை வந்து பை பண்ணுறவங்க கண்டிப்பாக 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாதவங்க, 12 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை வந்து வாங்கலாம். டிஸ்பிளே குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுக்காகவே. ஸோ ஃபோர்த் ஒன்னா பார்க்க போகிறது சேம் கூகுளோட தான், கூகுள் பிக்சல் 10 ப்ரோ அப்படின்றது தான் வந்து 4th பிளேஸில் நிற்கிது. இது வந்து ஸ்மார்ட்டஸ்ட் ஃபோன் அப்படின்னு வந்து இதை வந்து அழைக்கிறாங்க. ஸோ இதோட லுக்கை பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு பேக் கேமரா 2 கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து சி டைப் தான் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி இருக்குது, ப்ளஸ் வந்து டிஸ்பிளேவும் நல்லாவே வந்து இதில் காட்டியிருக்காங்க. இது வந்து அந்த ஃபோனில் எடுத்த கேமரா தான். அதே மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். பேக் சைடில் வந்து இவங்களோட அந்த ஒரு லோகோ வச்சு ஒரு சூப்பர் டிசைனில் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஏஐ ஃபியூச்சர் ஆன் த ஃபோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன். ஏஐ வந்து நல்லா பேஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க இதை வந்து. அதே மாதிரி இதோட டிஸ்பிளே இன்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.3, சேம் ஃபார் 9A பிக்சல் 9A தான் இங்கேயும் வந்து ஓஎல்இடி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். சின்னதாக தான் இருக்கும் கொஞ்சம், ஆனால் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ப்ளஸ் சேம் வந்து 9Aல என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்களோ அதே தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டென்சர் 4G அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 GB யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஸ்டோரேஜ் அப்படின்றது வந்து 128, 256, 512 அதே மாதிரி 1 TB வரைக்கும் இதை வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கப்படுது. எக்ஸ்டெண்டபிள் வந்து இங்கே கிடையாது, அதனால வந்து நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீம் மெமரி கார்டு இதெல்லாம் போட முடியாது. ரேர் கேமராஸ், அதாவது பேக் கேமராவில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அல்ட்ரா வைடுன்றது 48 மெகா பிக்சல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டெலிஃபோன் 5x ஜூம் அப்படின்றத வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். நல்ல ஒரு ஜூமிங் ப்ளஸ் வந்து ஒரு ஃபியூச்சரிட்டிக்கான ஒரு உலகத்துக்கு கொண்டு போவோம்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஃப்ரண்ட் கேமரா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 42 மெகா பிக்சல்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே எவ்வளோ தூரத்துக்கான அந்த கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு தெரியல. எனக்கு ஈக்குவல் டாப் 1 அண்ட் டாப் 2 பார்க்கும்போது இந்த ரேஞ்சுக்கு இது வந்து ஒர்த்தா அப்படின்றத வந்து நீங்கள் யாருன்னா வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் அப்படின்றத 7.3
அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது 207 கிராம் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட்டு. பட் ஆனால் சேம் ஃபார் 9A. அதாவது பேட்டரி லைஃப்பை வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 13 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் வரைக்கும் இந்த ஃபோன் வந்து தாங்கும், நல்லா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. அதுக்கு மேலே வந்து நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பேட்டரி லைஃப் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே போங்க. இதை வந்து நீங்கள் இல்லை நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க இந்த ஃபோன்லாம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ரீசன் பார்க்கணும், எதுக்காக வாங்க போகிறோம், இல்லை இது எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் வாங்க வேண்டியது இந்த வயர்லெஸ் சார்ஜிங். நம்ம இந்த சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ராவில் பார்த்த மாதிரி இதில் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து இருக்குது. அதில் கூட இல்லை, பட் ஆனால் இதில் வந்து வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். அதேமாரி குட் பேட்டரி லைஃப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 14 மணி நேரம்ன்றது பேட்டரி லைஃப் சூப்பரான பேட்டரியாக நிற்கிது போல். ஸோ அதனால் அதை சொல்லியிருக்காங்க. கிரேட் கேமரா வந்து அடிச்சிக்கிற மாதிரி இல்லை. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரைட்னிங் டிஸ்பிளே, அதை நம்ம சேம் 9Aல என்ன இருந்துச்சோ அதே தான் 10 ப்ரோலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் டிஸ்பிளே லுக் வைஸில் நல்லா இருக்குது. அல்ட்ரா டிஸ்பிளே சூப்பரான ஒரு லுக்கிங் குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து இவங்க வந்து புது ஹை ப்ரைஸை வந்து கொடுக்கல. ப்ரோவில் வந்து நான் புதுசாக மாற்றிருக்கேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரோக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட்டை வந்து இவங்க செட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இதை பை பண்ணோன்னா பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை அவாய்ட் பண்ணணுன்னா என்னென்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரொம்ப மினிமலான அப்கிரேடை தான் வந்து 9 ப்ரோக்கும் 10 ப்ரோக்கும் இருக்குது. பெருசாக வந்து இதில் அப்கிரேஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை அவாய்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேஜிக் கியூப் ப்ரெசன்ஸ் அப்படின்ற ஒரு அது வந்து பெருசாக இங்கே எடுப்படலை. ஸோ அது வந்து ஒரு இது. அதே மாதிரி வீக் டென்சார் பர்ஃபார்மன்ஸ், அதோட ஒரு ப்ராசஸர் வந்து ரொம்ப பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. அதை பேஸ் பண்ணியும் இதை வந்து ஒரு வீக்காக வந்து வச்சுருக்காங்க. ஸோ ப்ராசஸர் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து 1 லேக் கிட்ட வருது. ஸோ அதுதான் இதோட ப்ரைஸாக வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 லேக் கிட்ட வந்துருச்சு. ஸோ இது வந்து 1 லேக்குக்கு இவ்வளோ ஒர்த் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபியூஸ் பைக்கு வந்து ரீசன் வந்து கொஞ்சம் நிறைய கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த 2 ரீசனை வந்து பார்ப்பாங்க. இப்போ ஒரு ஃபோன் வாங்க போகிறோம் நல்ல ஒரு ரேட் அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு அதை விட கொஞ்சம் அப்கிரேஷனாக இருக்கணும், ப்ளஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே இதில் நல்லா இல்லாததுன்றதால இந்த ஃபோனை வந்து ஸ்கிப் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த iPhone 17 தாங்க இருக்குது. ஸோ இந்த iPhone 17ல் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பெஸ்ட் ஐஃபோன் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த 17 வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த 2 கேமரா ப்ளஸ் 1 ஃப்ளாஷ் லைட் வச்சு இந்த ஃபோனை வந்து அவங்களோட பழைய மாடல் மாதிரியே கொண்டு வந்திருப்பாங்க. சென்டரில் வந்து இதோட கேமராஸ் இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இதோட பெஸ்ட் ஐஃபோன் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ iPhone 17 ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6.1 இன்ச் தான். ஸோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஃபோனு. அதேமாதிரி இதோட CPU பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் A19 அப்படின்ற அவங்க ஓன் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரேம் கிடையாது. ஸ்டோரேஜ் அப்படின்றத வந்து இவங்க 512 வரைக்கும் இவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான விஷயத்த கொடுத்துருக்காங்க உள்ள இன்பில்டாக. எக்ஸ்டெண்டபிள் மெமரி கார்டு வந்து நீங்கள் போட முடியாது. பேக் அண்ட் கேமரா வந்து 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அல்ட்ரா வைட் வந்து 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு கேமரா. ஐஃபோன்னாலே கேமரா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து இது வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதேமாதிரி ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 18 மெகா பிக்சல், நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அல்ட்ரா HD குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்றது தான் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.24 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேட்டரி லைஃப் கரெக்டாக 12 மணி நேரத்துலேருந்து 12.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நீங்கள் இந்த iPhone 17 யூஸ் பண்ணி பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதை வந்து நம்ம எதுக்காக வாங்கணும், எதுக்காக விடணும் அப்படின்ற 2 விஷயத்த பார்ப்போம். மஸ்ட் ஸ்மூத்தர், அதாவது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஐஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு செப்பல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செப்பலை நீங்கள் மிதிக்கும் போதே உங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு செப்பலா இல்லை ரொம்ப வேல்யூ கம்மியான செப்பலா அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த ஃபோனை நீங்கள் கையில் வைக்கும்போது அவ்வளோ நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், ஒரு ஸ்டீல்னஸ்ஸு, ஒரு கட்ஸ் இருக்கும் அந்த ஃபோனில். அந்த மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
பெரிய ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டபுள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா வந்து இதில் பார்க்கப்படுது. அதேமாரி அவுட்ஸ்டாண்டிங் A19 பர்ஃபார்மன்ஸ், அதாவது அவங்களோட ப்ராசஸர் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. iOS 26 விஷுவல் மேக் ஓவர் அப்படின்றத வந்து இதில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயமா இங்கே பார்க்கப்படுது. இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணும், இல்லை இந்த ஃபோனே வேணாம் எனக்கு, iPhone 17 வந்து பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிஃபோட்டோ பர்ஃபார்மன்ஸ் அண்டர் பர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெலிஃபோன் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அண்டர் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நியூ ஆப்பிள் இன்டெலிஜென்ட் ஃபியூச்சர்ஸ் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி இதில் சொல்ல வராங்க. ஸோ இது ரெண்டுனால இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் அடி வாங்குறது இதில் வந்து ஒரு சாத்தியமாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 1,40,000, அதாவது 35,000 வரைக்கும் வந்துடுது. ஸோ இதையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பார்த்து வாங்குங்க. சாரி, இந்த ஃபோன் இல்லைங்க, iPhone 17 இதோ இருக்குங்க. சாரி நான் மாற்றி போட்டுட்டேன். iPhone 17 சாரிங்க, அமேசானில் அவைலபிள் இல்லை. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 82,900 அப்படின்ற ரேஞ்ச் வந்து இதை வந்து செல் பண்ணுறாங்க. இது மோஸ்ட்லி வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம். ஸோ இது டாப் 6ல் இருக்கிற ஃபோன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃப்ளாக்ஷிப் வேல்யூ அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ப்ளஸோட 15 அப்படின்ற ஒரு மாடல் தான். ஸோ இதோட பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக இந்த iPhone 17ஓட அந்த கேமராவை கொடுத்துருப்பாங்க, ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் அப்படியே கொடுத்துட்டு இது மேலே ஒரு கவரை மட்டும் போட்டு விட்டாங்க. சேம் ஐஃபோன் மாதிரி தான் இருக்குது. அதோட தின்னஸும் கொடுத்துட்டாங்க. வைப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஃபோனில் வந்து பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருப்பாங்க. பெருசாக அது ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்காது. இந்த ஃபோனில் வந்து அதை கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி இதோட அந்த டிஸ்பிளே அப்படின்றது வந்து ஒன் ப்ளஸோடது எப்போவுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அதை தான் இங்கேயும் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டைலிஷ் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் டு ஆப்பிள் ஐஃபோன் தான் சொல்லணும். ஸோ அதுதான் இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இப்போ வாங்க ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 15 அப்படின்றது தான் இதோட பிராண்ட் பேர். ஸோ இதோட மாடல் நேமு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் வேல்யூ ஃப்ளாக்ஷிப் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷனில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே சைஸ் வந்து மிச்ச ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ 6.78 இன்ச் வந்து OLED கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். இதில் அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 128 to 165 GHz அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபார் கேமிங் பர்பஸ்க்காக. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த டிஸ்பிளே வந்து 120 வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதில் 168லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அது வந்து நான் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் இந்த ஃபோனில். அதே மாதிரி இதோட CPU அப்படின்றத வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Gen 5 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸராக இருக்குது. ரேம் அப்படின்றத வந்து 16 GB வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இன்பில்டாகவே 16 GB வந்து இருக்குது. அதேமாதிரி ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 512 GB வரைக்கும் கொடுத்துருக்கானுங்க. நல்ல ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதேமாதிரி பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. டெலிபோத் அப்படின்றது வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் ஜூம் நல்ல ஒரு 3.5x இன்ட்டு அப்படின்றதுல வந்து ஜூம் பண்ணி ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பார்க்க முடியும் அப்படின்னா இந்த ஃபோனை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதேமாரி இதோட ஃப்ரண்ட் கேமரா அப்படின்றத வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ரண்ட் கேமராவாக தான் தெரியுது. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 211 கிராம் வருது, 211 கிராம்ஸ் வருது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான ஃபோனாக தான் இருக்கும் அப்படின்றத நம்பலாம். அதேமாதிரி இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஆகுதுங்க. 25 hours 13 minutes வந்து இதோட பேட்டரி லைஃப் இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து இந்த ஃபோனில் பார்க்கப்படுது. அதே மாதிரி இதோட நீங்கள் எதுக்கு இதை வாங்கணும் இல்லை எதுக்கு வாங்கக்கூடாது அப்படின்றத வந்து இங்கே போட்டிருக்காங்க. லாங் பேட்டரி லைஃப் இருக்குது. ஸோ நம்ம பார்த்த மாதிரி தான் கடைசியாக பாயிண்ட்டை வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்த மாதிரி லாங் பேட்டரி லைஃப் இருக்குது. அதே மாதிரி 168 GHz அப்படின்ற ரெஃப்ரெஷ் ரேட் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி பவர்ஃபுல் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வந்து இதில் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மினிமல் டிசைன், நல்ல ஒரு ஐஃபோனை காப்பி பண்ணி ஒரு டிசைனை வந்து இதில் போட்டிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. பெட்டர் OnePlus AI ஃபியூச்சர், அதாவது முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பெட்டரான ஒரு OnePlus AI ஃபியூச்சராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இதில் வந்து நான் வந்து இந்த ஃபோன் வேணாம் எனக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி 2 ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்
குட் பி லிட்டில் பிரைட்டர். அதாவது இந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவரா பிரைட்னஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஸோ அதனால கண்ணுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதால இந்த ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி செல்ஃபி கேமரா வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ஃபார் சாஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மேபி பேட்சிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் எந்த அளவுக்கு அது ஃபிக்ஸ் ஆகும்னு தெரியல. ஏன்னா இன்பில்டாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ரிவ்யூவில் வந்து இந்த 2 விஷயத்தால் இதை அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒன் ப்ளஸோட ப்ரைஸ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 72,000லேருந்து 73,000 கிட்ட வருதுங்க. இதை வந்து நீங்கள் இந்த கார்டு கீடெல்லாம் போட்டு மைனஸ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 70,000 கிட்ட வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் இதோட பேட்டரி லைஃப் வந்து 7300 mAh பேட்டரி இருக்கிறதால மோஸ்ட்லி இதை வந்து வாங்குவாங்கன்றது தான் என்னோட ஒரு புரிதலாக இருக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கூகுள் பிக்சல் 10 இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து பெஸ்ட் ஜூம் கேமரா ஃபார் லென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதுவும் சேம் சிமிலர் வந்து இந்த 9A அப்படின்றத நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கேமராக்காக இந்த ஃபோனை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பிராண்ட் அம்பாசிடர் பிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். 6.3 இன்ச் கொடுத்துருக்காங்க, சேம் அவங்களோட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 5G அப்படின்றத வந்து இங்கே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரேம் வந்து 12 GB வரைக்கும் இது வந்து ரேம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 250 GB வரைக்கும் எக்ஸ்டர்னபிள் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பேக் கேமராஸ் எல்லாமே 48, 13 மெகா பிக்சர், அப்புறம் அல்ட்ரா வைட்டில் பார்த்தீங்கன்னா 10 MP கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதோட வெயிட் அப்படின்றது 204 கிராம்ஸ் தான். ஸோ நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு ஃபோனு. பட் ஆனால் பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா வெறும் 13 மணி நேரம் தான். எதுக்காக இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ பேட்டரி லைஃப்பை வந்து இவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதோட ப்ரைஸை வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதோட ப்ரைஸை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு அமேசான் போயிருக்கோம். ஸோ அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு 69,000 கிட்ட வந்து காட்டுதுங்க. அதாவது 79,000 போட்டு அதை அடித்து 14% ஆஃபரில் உங்களுக்கு வந்து 69,000 கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய வேல்யூ தான் இந்த ஃபோனுக்கு. பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி உங்கள் கமெண்ட்டை பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதேமாரி அடுத்த ஃபோனாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நத்திங் ஃபோன் 3A ப்ரோ அப்படின்றது. ஸோ இந்த நத்திங் வந்து இப்போ கொஞ்சம் நல்லாவே வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற கம்பெனி. அதேமாதிரி ஒரு டாப் நாச்சில் இருக்கிற கம்பெனின்னு சொல்லலாம். பட் ஆனால் இதோட டிசைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின்னாடியெல்லாம் நீங்கள் வந்து இந்த மதர் போர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க டிசைனாகவே கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இங்கே பார்க்கப்படுது. பட் ஆனால் நல்ல ஒரு டிசைன் குவாலிட்டி ப்ளஸ் வந்து டிஸ்பிளே ஸ்டைல் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோனுக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நத்திங் ஃபோன் 3A ப்ரோ அப்படின்றது தான். ஈவன் சீப்பர் தென் பிக்சல் 9A. அதாவது கம்பேர் பண்ணுறாங்க. பிக்சல் 9A விட இது வந்து சீப்பராக இருக்குது. பட் ஆனால் பிக்சல் 9A விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி இது வந்து சொல்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.77 இன்ச் OLED ஆம்ப்ளாய்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே தான். அதேமாதிரி இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 GHz கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஸ்னாப் ட்ராகனில் வந்து 7S Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டீசெண்டான ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அதனால் இதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ரேம்ன்றது வந்து 12 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 256 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கேமராஸ் வந்து 50 MP வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் வந்து 50 MP கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம். பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 14 hours தான் இது வந்து செக் பண்ண முடியும். அதேமாதிரி இதோட பையிங் எதுக்காக நான் பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் வேல்யூ நல்ல ஒரு வேல்யூவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மச் இம்ப்ரூவ் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கஸ்டமைஸ்டு நத்திங் OS அப்படின்றத வந்து இங்கே இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் டே பேட்டரி லைஃப் நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் டேக்கு. அதே மாதிரி இதில் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா லிமிடெட் அவைலபிலிட்டிஸ் தான் எப்போவுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவைலபிள் இருக்க மாட்டேங்குது நிறைய விஷயத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் ஸ்பேஸ் ஃபியூச்சர் லாக்ஸ், அதாவது இதில் வந்து பெரிய வந்து இந்த ஃபியூச்சர் பேஸ்டான ஒரு எசென்ஷியல் வந்து ஸ்பேஸ் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகனில் 7S Gen 3 அண்டர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லாத ப்ராசஸராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ரேட்டை வந்து நம்ம செக் பண்ணுவோம். ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 31,000 வருது.
பட் ஆனால் ஓகே தான். 31,000க்கு இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்கறது வந்து, ஏன்னா உங்களுக்கு பையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரீசன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல் டே பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க, ஓஎஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கேமரா பர்ஃபார்மன்ஸை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோனை வேணும்னா பை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் விருப்பம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸியோட Z Flip 7 அப்படின்றது தான். ஸோ இதோட டிசைன் பார்ப்போம். ஸோ மடிக்கிற ஃபோனு. ஸோ நல்ல ஒரு டிசைனாக இருக்குது. ப்ளஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டி பில்டில் கொடுத்துருப்பாங்க சாம்சங்னாலே. ஸோ இந்த மாதிரி சின்னதாக பண்ணி இதில் ஒரு செல்ஃபி எடுத்துக்க முடியும் உங்களால். ஸோ பேக் கேமராவில் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபோன். யூனிக்காக இருக்கும், புதுசாக இருக்கும் ஃபோனை நீங்கள் பார்க்கும்போது. இது வந்து 9th பிளேஸில் இருக்குது. ஸோ இதோட டிஸ்பிளே இன்ச் பார்த்தீங்க அப்படின்னா 6.9 இன்ச்சு ஆம்லட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே, ப்ளஸ் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே. உங்களுக்கு முடிஞ்சால் சின்னது பண்ணீங்க அப்படின்னா 4.1ன்னு வரும், பாதி ஆகிடும். ஸோ இதுவும் வந்து இதில் வந்து ஒரு ஃபியூச்சரிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேம் 12 GB வரைக்கும் கொடுத்துருக்கானுங்க. இதில் வந்து எக்ஸ்னான்ஸ் 2500 அப்படின்ற ஒரு ப்ராசர் வந்து இவங்களோட ஓன் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராசர். அதேமாதிரி 512 GB வரைக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். பேக் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 15 மெகா பிக்சல் மெயின் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கேமரா ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அதேமாதிரி ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு 10 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ரண்ட் கேமரா. அதேமாதிரி வெயிட் பார்த்தீங்கன்னா 6.6 தான். ஸோ வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் இந்த ஃபோனையும். அதே மாதிரி இதோட பேட்ரி லைஃப் அப்படின்றது 12 ஹவர் தான் நிற்கும். பட் ஆனால் குட், ஓகே தான். மார்னிங் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். இதை நான் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு விண்டோஸ் டிஸ்பிளேவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லார்ஜர் ஃப்ளெக்ஸ் விண்டோஸ் டிஸ்பிளே. நீங்கள் இந்த டிஸ்பிளேக்காகவே இந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் இங்கே வந்து எதுக்காக நான் வாங்கணும் அப்படின்றதுல வந்து ரீசனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மல்டிமோட் ஏ அண்ட் சாம்சங் அதாவது சப்போர்ட் பண்ணுது இது எல்லாத்தையும். மல்டிமோட் ஏ அண்ட் சாம்சங் டிக்ஸ் அப்படின்றத. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குது. இம்ப்ரூவ் பேட்டரி லைஃப் ஃபார் பாஸ்ட் ஃப்ளிப்ஸ்னால் இதுக்கு முன்னாடி வாங்கின அந்த ஃப்ளிப்ஸ் ஃபோனுக்கு இது வந்து இம்ப்ரூவாக இருக்குது பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத வந்து இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. இதை ஏன் நான் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்டு, இன்னும் கொஞ்சம் கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. அதேமாதிரி ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் பவர் வந்து போர்ட்டபுளாக இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அண்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுன்றது நல்லது அப்படின்ற மாதிரி இதில் வந்து சொல்ல வராங்க. இதோட ரேட் அப்படின்றது 1,10,000 வந்துடுது அரௌண்டு. ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக தெரியணும் நான் அப்படின்னு நினச்சி வாங்குறவங்க கொஞ்சம் இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட விஷயம். ஸோ டாப் 10ல் 10th இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு தின் ஃபோன். ரொம்ப மெலிசான ஃபோனு. ஸோ அதுதான் இந்த ஃபோனு. அந்த ஃபோனோட நேம் என்னன்னா ஆப்பிள் ஐஃபோன் ஏர் அப்படின்றது தான். இந்த ஐஃபோன் 17 வரும்போது தான் இதையும் விட்டாங்க. ரொம்ப தின்னாக இருக்கும். பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா டிசைன் குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் ஆனால் டிசைனும் ஆகட்டும், இந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த ரேஞ்சுக்கு, இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு. பட் ஆனால் தின்னஸ்ட்டு ஃபோன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க இருக்கிறதுலையே. அதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி A19 ப்ரோன்ற ஒரு ப்ராசரை வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 1 TB வரைக்கும் இதோட ஸ்டோரேஜ் இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் வந்து 18. இதோட வெயிட் வந்து 5.82, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் பேக்கெட்லலாம் ஃபோனை வச்சிங்கன்னா இருக்கிற மாதிரியே தெரியாது. அதேமாதிரி 12 ஹவர்ஸ் பேக்கப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இதில் வந்து நான் ரீசன் எதுக்காக இதை நான் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப மெலிசான ஃபோனு, டியூரபிள் டைட்டானியம் ஃப்ரேம், அதாவது நீங்கள் வளைச்சாலும் வளையாது அந்த மாதிரி டைட்டானியம் ஃப்ரேம் வந்து இதில் வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பிரிக் அண்டு பிரைட் டிஸ்பிளே, நல்ல ஒரு பெரிய பிரைட் டிஸ்பிளேவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடில் வந்து சொல்லவே தேவையில்ல. A19 ப்ரோ வந்து நல்லாவே ஒரு சிப்பு. ஸோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் சென்டர் ஸ்டோரேஜ், அதாவது நடுவுலையா வந்து கேமரா கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா வந்து இந்த ஃபோனில் பார்க்கப்படுது. ஸோ இதை வந்து நான் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அல்ட்ரா வைட் லென்ஸு அதேமாதிரி டெலிஃபோட்டோ அப்படின்றது எல்லாமே இதில் இல்லை அப்படின்றதுக்காக இதை நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டஸ் நாட் கெட் ஃபாஸ்டர் சார்ஜிங் இதில் இல்லை. ஸோ அது வந்து இதில் ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா ரொம்ப மெலிசாக வந்து கொடுத்துருக்கிறதால ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி எல்லாமே உள்ளே இன்பில்ட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா கேன் ரன் ஹாட். ஸோ ஒரு
பெரிய ஒரு கேமரா ஸ்பெசிஃபிக்காக இந்த ரேட்டுக்கு வந்து வாங்க முடியுமா அப்படின்னா இதில் அது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா அரௌண்ட் 1 lakh வந்து இந்த ஃபோன் வருது. பட் ஆனால் பெரிய ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாததால் இந்த ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதையை நான் முடிக்கிறேன். ஸோ இதுதான் இதோட பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு சார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா iPhone 17 Pro Max, சாம்சங் கேலக்ஸி, ஐஃபோன் பிக்சல் 9a, பிக்சல் கூகுள் பிக்சல் 10 ப்ரோ, ஐஃபோன் 17, OnePlus 15, அப்புறம் பிக்சல் 10, நத்திங் ஃபோன் 3a ப்ரோ, சாம்சங் கேலக்ஸி, ஐஃபோன் ஏர். ஸோ இதெல்லாம் தான் டாப் 10ல் இருக்கிறது. இது வரைக்கும் என் வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. ஸோ இந்த ஃபோனில் நீங்கள் ஏதாச்சும் ஆடம்பரமாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.